ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு subasnest. இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொரி உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கார்த்திகை அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லைங்க, குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஏற்ற ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி 4 கப் அளவுக்கு அவல் பொரி எடுத்திருக்கேன். 100 கிராம்ஸ் இருக்குது. நல்ல கிறிஸ்பாக இருக்குது உங்களுக்கு. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அப்புறம் எள்ளு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வேண்டாம் அப்படின்னா கடலை வந்து சேர்த்துக்கலாம். 4 கப் பொரிக்கு 1 கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 1.25 கப் எடுத்திருக்கேன். பாகு வெல்லமாக இருந்தால் 1 கப் சரியாக இருக்கும். இப்போ நார்மல் வெல்லமாக நான் எடுத்துருக்கிறனால 1.25 கொஞ்சம் கூட ஸ்வீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து பல்லாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெல்லமில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து இன்றைக்கி அச்சு வெல்லம் தான் எடுத்திருக்கேன், அதனால் வந்து டார்க்காக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அடுத்து தேங்காய் வந்து நல்லா நெய்யில் நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து வதக்கிடலாம். அந்த ஈரம் போக இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கருக்கிடாமல் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ அதையும் வந்து பொரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. 2 ஏலக்காய் வந்து சூடு பட்டுறதுக்காக அங்கே வச்சுருக்கேன். எப்போவுமே ஸ்வீட்டுக்கு வந்து ஏலக்காய் அப்போதைக்கு நுணுக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்குங்க, அதுக்காகத்தான். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நான் வடிகட்டிட்டு பாகு காய்ச்சிக்க போகிறேன். பாகு வந்து இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா நுரைச்சி வரும், அதனால் ரொம்ப போட்டு கிளற வேணாம். இப்போது ஏலக்காய் வந்து பொடி பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. பதம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி டங்கு பதம் தான் தேவைப்படும். கொஞ்சமாக பாகு எடுத்து தண்ணியில் சேர்த்துட்டு அதை எடுக்க வரணும், நம்மளுக்கு உருட்டி வரணும் நல்லா. நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி சத்தம் கேட்கணும் உங்களுக்கு. இதான் டங்கு பதம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம பொரி எல்லாத்தையுமே வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த சூட்லேயே வந்து நம்ம நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி அச்சு வெல்லம் எடுத்துருக்கிறனால பார்க்க வந்து உங்களுக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும். நீங்கள் வேணும்னா மண்டை வெல்லம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து கலர் லைட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம வெல்லம் வந்து டங்கு பதத்துக்கு காய்ச்சிருக்கிறனால உடனே வந்து நம்ம அதை உருட்டி எடுத்துடணும், இல்லைனா அப்படியே எல்லாமே ஒட்டிக்கும் உங்களுக்கு, சட்டிலேருந்து வராது. நான் கையில் நல்லா வந்து நெய் தடவிட்டு உருட்டிகிட்ருக்கேன். நெய் அப்படி இல்லைனா வந்து அரிசி மாவு கூட தொட்டு நீங்கள் உருட்டலாம். தண்ணி மட்டும் தொட்டு பொரி உருட்டாதீங்க, சீக்கிரம் வீணாக போயிடும், இல்லைனா நமத்து போயிடும். நெய் தொட்டு உருட்டும் போது நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? மிச்சம் இருக்கிற பொரியும் இதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு நான் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 11 உருண்டைகள் வந்துச்சு. அந்த குட்டியாக இருக்கிறது வந்து என்னோடய பையன் வந்து சின்னதாக வேணும்னு கேட்டான், அதுக்காக உருட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள், ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி இது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.